இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணை நமக்கு வாசமாக தரப்பட்டிருக்கிறது. கடவுள் மனிதரானார், அவர் மனித உருவிலே வந்தார். அது ஒரு இடம், ஒரு ஆள் என்பதை உறுதிப்படுத்துவது தான் தலைமுறை அட்டவணை. இப்பொழுதெல்லாம் ancestry.com என்று அவர்களுடைய தலைமுறையை தேடுகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே அரசர்கள், பேரரசர்களுக்குத்தான் தலைமுறை அட்டவணை இருந்தது. அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிற பொழுது இயேசு ராஜாதி ராஜா, அரசர். கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள தொடர்பிலே இயேசு மனிதனாக வந்ததுதான் மாபெரும் புதுமை, புண்ணியம், நமக்கு நலம், மீட்பு. அதை உறுதிப்படுத்துவது தான் தலைமுறை அட்டவணை. இன்றிலிருந்து ஆரம்பித்து 8 நாட்கள், கிறிஸ்மஸோடு சேர்த்து 9வது நாள் சிறப்பாக ஜெபிப்போம். இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு இது தயாரிப்பாக இருக்கும். நம்மையே முழுமையாக இயேசுவின் பிறப்பிற்கு தயாரித்து அந்த மகிழ்ச்சியில் திளைப்போம். அதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் அதிகம் ஜெபித்தல், இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளாகிய மத்தேயு, லூக்கா நற்செய்தி முதல் 2 அதிகாரங்கள், 2 நூலிலும் உள்ள முதல் 2 அதிகாரங்களை வாசித்து தியானித்து ஜெபிப்பது, இதெல்லாம் உதவியாக இருக்கும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.